மனித வரலாற்றின் ஆதிப்பக்கங்களையும் இந்த பூமியில் மறைந்து கிடக்கும் விசித்திரமான உண்மைகளின் வேர்களையும் தேடி பயணிக்கும் வேர் தேடி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக நம்முடைய வீடுகளில் நமக்கு மிக நெருக்கமானவர் யாராவது இறந்துவிட்டால் அதிகபட்சமாக சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் மட்டும் அவர்களது உடலை நாம் வீட்டில் வைத்திருப்போம். அதன் பிறகு இயற்கை விதிமுறைகளின்படி அவர்களது உடலை நாம் அடக்கம் செய்து விடுவோம். அதுதான் வழக்கம். ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரு விசித்திரமான இடம் இருக்கிறது. அங்கு ஒரு மனிதன் இருந்து பல மாதங்கள், 20 முதல் 30 வருடங்கள் ஆகியும் அந்த புணத்தை அடக்கம் செய்யாமல் தங்களோடு வீட்டிலே வைத்திருக்கும் ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? குறிப்பிட்ட அந்த நபர் இறந்த பிறகும் தினமும் அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவர் முன்னால் வைக்கிறார்கள். காலையில் அவருக்கு புத்தம் புதிய ஆடைகள் மாற்றி விடுகிறார்கள். அவருக்கு பிடித்த சிகரெட்டுகளை பற்ற வைத்து அவரது விரல்களுக்கு நடுவே வைக்கிறார்கள். அப்பா உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார், சத்தம் போடாதீர்கள் என்று குழந்தைகளிடம் கூறி அந்த பிணத்தோடு ஒரே கூரையின் கீழ் தங்கள் வாழ்நாளை கழிக்கிறார்கள். இந்தோனேசியாவில் உள்ள டொஜாரா என்ற மலைப்பகுதியில் வாழும் பழங்குடி மக்களின் இந்த அமானுஷ்யமான, அதே நேரம் நெஞ்சை நெகிழ வைக்கும் விசித்திரமான பழக்கத்தின் வேர்களை தேடி புறப்பட தயாராகுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் சில நாட்களிலேயே உடல் அழுகி துர்நாற்றம் அடிக்கத் தொடங்கும். இவர்கள் எப்படி பல வருடங்கள் வீட்டுக்குள் பிணத்தோடு வாழ்கிறார்கள் என்று. அங்குதான் அவர்களது விசித்திர தொழில்நுட்பம் ஆரம்பிக்கிறது. டொராஜா மக்களின் கலாச்சாரப்படி ஒருவரின் மூச்சு நின்றுவிட்டால் அவர் இறந்துவிட்டதாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக அவரை டெமகுலா என்று அழைக்கிறார்கள். அதற்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருப்பவர் அல்லது அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பவர் என்ற அர்த்தம். ஒருவர் இறந்தவுடன் அவர்களது உடல் அழுகிப்போகாமல் இருக்க ஃபார்மலின் மற்றும் சில இரகசிய இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி அந்த உடலை ஒட்டுமொத்தமாக பதப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருக்கும் மம்மிகளை கேள்விப்பட்டிருப்போம். அதேபோல் இவர்களும் உடலை பதப்படுத்துவதால் அதிலிருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வராது. அதன் பிறகு அந்த உடலை தங்களின் வீட்டிலே ஒரு தனி அறையில் படுக்க வைக்கிறார்கள். தினமும் காலையில் அந்த உடலுக்கு புது உடை மாற்றுவது, வாசனை திரவியங்கள் பூசுவது என உயிருள்ள மனிதருக்கு என்ன செய்வார்களோ அத்தனையும் செய்கிறார்கள். அந்த வழியாக போகும் உறவினர்களிடம் அப்பா உள்ளே படுத்திருக்கிறார் என்று சாதாரணமாக பேசிவிட்டு போவார்கள். இது நமக்கு திகிலூட்டும் ஒரு பேய்ப்படம் மாதிரி தெரிந்தாலும் இதுதான் அவர்களது தினசரி வாழ்க்கை. அப்படியானால் இந்த உடலை அவர்கள் எப்போது புதைப்பார்கள்? ஏன் இவ்வளவு காலம் வீட்டிலே வைத்திருக்க வேண்டும்? இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார காரணமும் அவர்களது ஆன்மீக நம்பிக்கையும் ஒளிந்திருக்கிறது. டொராஜா மக்களின் முறைப்படி ஒரு உடலை அடக்கம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ராம்பு சோலோ என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கை நடாத்த வேண்டும். அந்த சடங்கு சாதாரணமாக நடந்து விடாது. அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். ஏனெனில் இந்த இறுதிச் சடங்கின் போது அவர்கள் தங்களின் தகுதிக்கு ஏற்ப நூற்றுக்கணக்கான கருப்பு எருமைகளை பலியிட வேண்டும். டொராஜா கலாச்சாரத்தில் எருமைகள் தான் சொர்க்கத்தின் வாகனம் என்று நம்பப்படுகிறது. எவ்வளவு எருமைகளை அவர்கள் பலியிடுகிறார்களோ அவ்வளவு வேகமாக அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்லுமாம். அங்கு ஒரு சாதாரண எருமையின் விலையே பல ஆயிரங்கள் விற்கும். ஒரு ஏழை குடும்பத்தால் தன் வீட்டில் ஒருவர் இறந்த உடனே அத்தனை லட்சம் ரூபாயை திரட்ட முடியாது. அதனால் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து பல வருடங்களாக கடுமையாக உழைத்து பணம் சேர்த்த பிறகுதான் அந்த பிரம்மாண்டமான சடங்கை நடாத்துவார்கள். அதுவரைக்கும் அந்த பணம் சேரும் வரை அந்த பிணம் அவர்கள் வீட்டு உறுப்பினராக அங்கேயே வாழும். ஒரு வழியாக பணம் சேர்த்து எருமைகளை பலியிட்டு உடலை கல்லறையில் புதைத்து விட்டார்கள். இத்தோடு இந்த மர்மம் முடிவடைந்தது என்று நினைக்கலாம். அதுதான் இல்லை. அவர்களது மிக முக்கியமான மர்மமே இங்குதான் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் மானினோ என்று அழைக்கப்படும் ஒரு விசித்திரமான திருவிழாவை இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு உடலை தூய்மைப்படுத்தும் திருவிழா என்று பொருள். அந்த திருவிழாவின் போது ஏற்கனவே புதைக்கப்பட்ட தங்களின் முன்னோர்களின் பெட்டிகளை கல்லறையிலிருந்து மீண்டும் வெளியே தோண்டி எடுக்கிறார்கள். பல வருடங்கள் ஆனதால் அந்த உடல்கள் வெறும் எலும்பும் தோலுமாக மம்மியாக இருக்கும். அந்த உடல்களை தூய்மைப்படுத்தி அவற்றுக்கு மீண்டும் புத்தம் புதிய ஆடைகள், நவீன தொப்பிகள் மற்றும் கூலிங் கிளாஸ் போன்றவற்றை மாட்டி விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த பிணங்களை நேராக நிற்க வைத்து அவர்களின் கைகளை பிடித்து கிராமம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். இறுதியாக ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பிணங்களுக்கு நடுவே நின்று மிக மகிழ்ச்சியான ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் பிறகுதான் மீண்டும் அந்த உடலை சவப்பெட்டியில் வைத்து புதைக்கிறார்கள். நவீன உலகத்தில் வாழ நமக்கு இது ஏதோ ஒரு திகிலூட்டும் மூட நம்பிக்கையாகவோ அல்லது அமானுஷ்யமாகவோ தோன்றலாம். டொராஜா மக்களை பொறுத்தவரை மரணம் என்பது ஒரு உறவின் முடிவு கிடையாது.
நீங்கள் எங்களை பிரிந்தாலும் இப்போதும் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர்தான். உங்கள் மீதான எங்கள் பாசம் என்றும் மாறாது என்பதை உலகிற்கு உணர்த்தும் ஒரு உன்னதமான பாசத்தின் வேர்தான் இந்த விசித்திர திருவிழா. பாசத்திற்கும் பயத்திற்கும் நடுவே இருக்கும் ஒரு மெல்லிய கோடாக விளங்கும் இந்த யோராஜன் பழங்குடி மக்களின் விசித்திரமான வழக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர்களது இந்த செயல் உங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறதோ அல்லது பயத்தை ஏற்படுத்துகிறதோ? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். வரலாற்றின் மற்றும் இயற்கையின் அவிழ்க்க முடியாத ரகசியங்களை வேர்களை தேடி நாம் நடாத்தும் இந்த தேடலில் இணைய வேர் தேடி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.